Hello everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Max chapter 10 vector algebra la exercise 10.3 la question number 1 வந்து பார்க்குறோம். So first question, find the angle between two vectors a and b with the magnitude root 3 and 2 respectively having a dot b is equal to root 6. ஸோ இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் வந்து ரூட் 3ன்னு கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் 2ன்னு கொடுத்துருக்காங்க, ஏ டாட் பி வெக்டார் வந்து ரூட் 6ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஏ டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் தீட்டா. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ரூட் 6 ஈக்குவல் டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 2 காஸ் தீட்டா. ஸோ ரூட் 6 ஈக்குவல் டு இங்கே ரூட் 2ல் வெறும் 2 ரூட் 3 காஸ் தீட்டான்னு வரும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 6 பை 2 ரூட் 3. ஸோ இந்த ரூட் 6ஐ வந்து நம்ம எப்படி எழுதலாம், நம்ம ரூட் 2 இன்ட்டு ரூட் 3 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு வந்து நம்ம எழுதலாம். அண்ட் இங்கே வந்து இந்த ரூட் 3ஐ அப்படியே போட்டிருக்கோம் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ இந்த ரூட் 2வும் கேன்சல் ஆகிடும், ரூட் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ காஸ் தீட்டா வில் பி ஈக்குவல் டு 1 பை ரூட் 2. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் தீட்டா நம்மளுக்கு வந்து காஸில் 1 பை ரூட் 2 வரும் அப்படின்னு பார்க்கணும், விச் இஸ் காஸ் 45 டிகிரி. அதாவது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் பை பை 4. ஸோ தீட்டா வேல்யூ வந்து என்னது, பை பை 4. ஸோ ஆங்கிள் பிட்வீன் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி வந்து என்னது, பை பை 4. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட்டு கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 2 வெக்டார் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து I cap minus 2j cap plus 3k cap அண்ட் பி வெக்டார்னு நேம் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூஸ் 3I cap minus 2j cap plus k cap. ஸோ இங்கே முன்னாடி சம்மில் வந்து நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி அதுக்கப்புறமா வந்து ஏ டாட் பி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து எதுவுமே தரல. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆங்கிள் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன ஃபார்முலா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் தீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், I இன்ட்டு ஐ டேர்ம்ஸ் மட்டும்தான், அதோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும்தான் எடுப்போம். நம்ம வந்து நார்மலாக வந்து இன்டர் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எல்லா டேர்ம்ஸோடு பண்ண மாட்டோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 1 இன்ட்டு 3 வரும். ஸோ I cap minus 2j cap plus 3k cap into 3I cap minus 2j cap plus k capன்னு வந்து வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது 1 இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ 1 இன்ட்டு 3 ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்குது, -2 இங்கேயும் -2. ஸோ -2 இன்ட்டு -2 ப்ளஸ் 3 இன்ட்டு 1. ஸோ அப்போது 1 இன்ட்டு 3 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 3. ஸோ அப்போது 4 ப்ளஸ் 3 7 7 ப்ளஸ் 3 10 வந்துடும். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து என்னது 10. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் ஏ, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வெக்டார் இருந்தீங்க 1 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு என்ன வரும், 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 which is square root of 14. அடுத்தது வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பி. ஸோ என்ன வரும், 3 ஸ்கொயர்
plus minus 2 whole square plus 1 whole square வந்து வரும், which is square root of 9 plus 4 plus 1. ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கிடைக்கும், which is square root of 14. இப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ a dot b vector equal to magnitude of a magnitude of b cos theta. ஸோ a dot b 10 கிடச்சிது, magnitude of a square root of 14, இங்கேயும் square root of 14 cos theta. square root of 14 into square root of 14 வந்து 14 ஆகிடும். ஸோ 10 equal to எப்படி வருது, square root of 14 the whole square into cos theta வரும், square root square cancel ஆகிடும், ஸோ 14. ஸோ 10 by 14 equal to cos theta. ஸோ இது வந்து 2 5 times, இது 2 7 times. ஸோ அப்போ நம்மளுக்கு theta வேல்யூ தான் வேணும், இது வந்து டேபிள் வேல்யூ எதுவுமே வராது. ஸோ theta equal to cos inverse of 5 by 7. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த செகண்ட் கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷின், ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வெக்டார் I cap minus j cap on வெக்டார் I cap plus k plus j cap வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார் A on B வெக்டார், இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம், A dot B வெக்டார் by magnitude of B வெக்டார். இதான் வந்து நம்ம ஃபார்முலா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார் A on B அப்படின்னா இதான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன், A வெக்டார் B வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஸோ A வெக்டார், ஸோ இங்கே என்ன வரும், 1 I cap minus 1 j cap plus 0 k cap. அதே மாதிரி வெக்டார் B 1 I cap plus 1 j cap plus 0 k capன்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போது A டாட் B வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அகெயின் எப்போவுமே என்ன பண்ணுவோம், I cap I வேல்யூஸ் மட்டும்தான் வந்து மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ 1 into 1 plus minus 1 into 1 plus 0 into 0. ஸோ 1 minus 1 plus 0 வரும், ஸோ which is 0. இப்போது நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் B வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ square root of 1 the whole square plus 1 the whole square plus 0 square. ஸோ அப்போ square root of 2 வந்து நம்மளுக்கு வரும். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார் A on வெக்டார் B. ஸோ அப்போ வந்து எப்படி எழுதுவோம் நம்ம, 1 by magnitude of B வெக்டார் A dot B வெக்டார். ஸோ A dot B வெக்டார் வந்து என்னது, 0 by square root of 2 which is 0. ஸோ தேர்ட் கொஷினோட ஆன்சர் வந்து 0. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த் கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வெக்டார் ஆன் தி வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் A வெக்டார்னு நேம் பண்ணிக்கிறேன். I cap ப்ளஸ் 3 j cap ப்ளஸ் 7 k cap. B வெக்டார்னு 7 I cap minus j cap plus 8 k capனு வந்து எழுதிக்கிறேன். So projection of A on B vector equal to A dot B vector by magnitude of B vector. So first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A dot B vector வந்து find out பண்ணணும். So 1 into 7 plus minus 3 into plus 3 into minus 1 plus 7 into 8. So 7 minus 3 plus 56. 7 minus 3 வந்து
4 plus 56 which is 60. So magnitude of vector B. It will be square root of 7 the whole square plus minus 1 whole square plus 8 whole square. So 49 plus 1 plus 64. So square root of 114 வந்து நம்மளுக்கு வரும். So projection of A vector on B vector equal to A dot B vector by magnitude of B. So 60 by square root of 114. இதான் வந்து final answer for the fourth question. Fifth question, show that each of the given three vectors is a unit vector அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க இந்த 3 வெக்டாருமே வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷோ தட் தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ எப்படி வந்து பர்பண்டிகுலர்னு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இப்போ இதை வந்து ஏ பி சி வெக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ டாட் பி வெக்டார் நம்ம பண்ணும் போது ஃபைனலாக ஆன்சர் வந்து 0ன்னு வரணும். அது மாதிரி ரெண்டு வெக்டார்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணும் போது 0 வந்துச்சு அப்படின்னா தோஸ் டூ வெக்டார்ஸ் ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் யூனிட் வெக்டார்னு எப்படி சொல்லுவோம், மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டாரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது நம்மளுக்கு 1 வந்து ஆன்சராக வந்துச்சுன்னா தென் தட் வெக்டார் இஸ் செட் டு பி யூனிட் வெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ வெக்டார் பி வெக்டார்னு நேம் பண்ணிக்கலாம் சி வெக்டார்னு. ஸோ அப்போ 1/7 இன்ட்டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப். ஸோ இது எப்படி எழுதுவோம் நம்ம 2/7i கேப் ப்ளஸ் 3/7j கேப் ப்ளஸ் 6/7k கேப் அப்படின்னு வந்து எழுதுவோம். நெக்ஸ்ட்டு இதை பி வெக்டார்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 1/7 3i cap minus 6j cap plus 2k cap. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 3/7i cap minus 6/7j cap plus 2/7k cap. நெக்ஸ்ட்டு சி வெக்டார் 1/7 6i cap plus 2j cap minus 3k cap. ஸோ அப்போது 6/7i cap plus 2/7j cap plus minus 3/7k cap. இப்போது ஃபஸ்ட்டு வந்து யூனிட் வெக்டார்னு எடுத்துகிட்டு வர போகிறோம். யூனிட் வெக்டார்னா என்ன பண்ணும், மேக்னிடியூட் ஆஃப் தட் வெக்டார் வில் பி 1. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3/7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6/7 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ எடுத்துகிட்டு வரும்போது ஸோ 4/49 ப்ளஸ் 9/49 ப்ளஸ் 36/49 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49/49 அப்படின்னு வந்து வரும் விச் இஸ் 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பி. So 3/7 whole square plus minus 6/7 whole square plus 2/7 whole square வரும். So square root of 9/49 plus 36/49 plus 4/49. So square root of, so இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 49 வரும். So it will be 1. இப்போ நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6/7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2/7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் minus 3/7 whole square. So square root of 36/49 plus 4/49 plus 9/49. So 49/49 which is 1.
ஸோ அப்போது since magnitude of vector A, magnitude of vector B, magnitude of vector C are all 1, A vector, B vector and C vector are unit vectors. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இப்போ 2 வெக்டாராக மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு 0 வந்து வரணும். ஸோ A வெக்டார் டாட் B வெக்டார். So 2/7 into 3/7 plus 3/7 into minus 6/7 plus 6/7 into 2/7. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வருது, 2 into 3 6/49 minus 18/49 plus 12/49. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ 49 வந்துடும். 6 minus 18 plus 12. ஸோ இட் வில் பி 18 minus 18/49 which will be 0. ஸோ A dot B vector is equal to 0. இப்போது நெக்ஸ்ட்டு B dot C vector வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ அப்போ 3/7 dot 6/7 plus 6/7 dot 2/7 plus 2/7 dot minus 3/7. So 18/49 plus 12/49 minus 6/49 வந்து வரும். ஸோ 49 சேம், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. 18 ப்ளஸ் இங்கே வந்து -6 வருது. ஸோ அப்போனா இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸ் வந்துடும். ஸோ இங்கே ப்ளஸ் இல்லை, -12. ஸோ -12 -6. ஸோ 18 minus 18/49 which is 0. ஸோ அப்போ B dot C vector is equal to 0. ஸோ C dot A vector வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ C dot A vector வந்து 6/7 dot 2/7 plus 2/7 dot 3/7 plus 6/7 dot minus 3/7 மல்டிப்ளை பண்ணுறேன் எல்லாத்தையுமே. ஸோ 12/49 6/49 minus 18/49. ஸோ இட் வில் பி 49 டினாமினேட்டர் அப்படியே வந்துடும். plus 18 minus 18. So it will be 0. So 0/49 which is 0. So C dot A vector is 0. So A dot B vector is equal to 0. B dot C vector is equal to 0. And C dot A vector is equal to 0. So this implies they are mutually perpendicular to each other. ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.